வணக்கம் மகளே, நான் கபிலையன். இப்போ நீங்கள் கேட்கலாம், சரி இவன் யார், எதுக்குடா இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கான், என்னத்தை பற்றி பேச போகிறான்? அதுதானே இந்த 3 கேள்விக்கும் எனக்கே இன்னும் ப்ராப்பராக ஆன்சர் தெரியாது. அதனால தான் இந்த சேனல். எல்லாரும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்க டெக் சேனல், ஃபுட் சேனல், ட்ராவல் சேனல், மோட்டிவேஷன் சேனல் என்று ஒரு கேட்டகரி வச்சிருப்பேன். நான் யோசித்தேன், எனக்கு ஒரு கேட்டகரி வச்சா அது அடுத்த நாளே கேட்டகரிக்கு வெளியில் போயிடுவேன். அதனால் கேட்டகரி இல்லை, பவுண்ட்ரி இல்லை, மைண்டுக்கு என்ன வருதோ அதுதான் கெண்டன்ட். ஒரு நாள் டெக்னாலஜி பற்றி பேசுவோம், அடுத்த நாள் உலகத்தில் என்ன நடக்குது என்றதை பற்றி பேசுவோம், இன்னொரு நாள் வாழ்க்கையை பற்றி சீரியஸாக பேசுவோம், அதுக்கு அடுத்த நாள் டீ குடிக்க பிஸ்கெட்டை உள்ளே விட்டா ஏன் உடைஞ்சு உள்ளுக்க விழுது என்றதை கூட பேசலாம். இதுதான் ரேண்டம் டாக். என்னை பற்றி சின்னதாக சொல்லணுமெண்டா, நான் கபிலையன், படிக்கிறேன், கோடிங் செய்கிறேன், டிசைன் பண்ணுறேன், வீடியோ எடிட் பண்ணுறேன், சயின்ஸ் பிடிக்கும், டெக்னாலஜி பிடிக்கும், பிஸ்னஸ் ஐடியா பிடிக்கும், ஸ்பேஸ் பிடிக்கும், சில நேரம் எல்லாமே பிடிக்கும், சில நேரம் எதுவுமே பிடிக்காது. அதுதான் என் வாழ்க்கை. மார்னிங் ஃபுல்லாக மோட்டிவேஷன், நான் வாழ்க்கையில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு. நைட் 11 மணிக்கு சரி இன்னைக்கு வேணா நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி இன்னும் தோணும். நானும் அதே கேட்டகரி தான். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு சின்ன வயசில் இருந்தே ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கணும்ன்றது ஒரு ஆசை இருக்குது. கம்ப்யூட்டரை பார்த்தா இது எப்படி வேலை செய்யுது, ஸ்பேஸை பார்த்தா அங்கே என்னதாண்டா இருக்குது, ஏஐயை பார்த்தா இது நாளைக்கு நம்மட வேலையை எடுத்துடுமோ என்ற மாதிரி, பேங்க் பேலன்ஸ் பார்த்தா இதுக்குள்ள ஏண்டா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி கொஷன் தான் வாழ்க்கை முழுக்க. அந்த கொஷனுக்கு சிலதை இந்த சேனலில் உங்களோட பேசலாம்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்து வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக 5 ரூல்ஸ், காலையில் 4 மணிக்கு எழும்பினா மில்லியனர் ஆகலாம், இப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏனெண்டா 4 மணிக்கு எழும்புறதுக்கு முதல்ல 4 மணிக்கு படுக்கிறத நிறுத்தணும். நான் பெர்ஃபெக்ட் கிடையாது, எல்லாம் தெரிஞ்ச எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. நான் கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு சாதாரண ஆள். எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன், தெரியாததை தெரிஞ்சு கொள்வேன். தவறாக சொன்னால் கமெண்ட்ல நீங்கள் சொல்லுங்கள், ஆனால் கொஞ்சம் மெதுவாக சொல்லுங்கள், மனசு சாஃப்ட். இந்த சேனலில் யூனிவர்சிட்டி வாழ்க்கை பற்றி பேசலாம், ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி பேசலாம், மணி பற்றி பேசலாம், டெக்னாலஜி பற்றி பேசலாம், ஏஐ பற்றி பேசலாம், சயின்ஸ் பற்றி பேசலாம், வேர்ல்டு அஃபேர்ஸ் பற்றி பேசலாம், நம்ம ஒரு விஷயங்கள் பற்றி பேசலாம். சில நேரம் என்னோட வாழ்க்கையில் நடந்த காமெடி விஷயங்களை பற்றியும் பேசலாம். சில வீடியோஸ் சிரிக்க வைக்கும், சில வீடியோஸ் யோசிக்க வைக்கும், சில வீடியோஸ் முடிஞ்ச பிறகு இவ என்னதாண்டா அவ்வளோ நேரம் பேசினா என்ற மாதிரியும் தோணலாம். அதுவும் ரேண்டம் டாக்கோட ஒரு பார்ட் தான். ஆக்சுவலி நம்ம எல்லாரோட மைண்ட்லையும் தினமும் ஒரு 1000 விஷயம் ஓடும். ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டோம். மற்றவன் என்ன நினைப்பான், இது ஸ்டூபிட் கொஷனா, இதை பேசலாமா என்று நிறைய யோசிப்போம். நான் நினைச்சேன், யோசிக்கிறத யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஸ்டோரி, பேச ஆரம்பித்தா கன்வர்சேஷன். அதனால் பேசுவோம். நான் பேசுகிறேன், நீங்கள் கமெண்டில் பேசுங்க. நான் ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன், நீங்கள் வேறு ஒப்பீனியன் சொல்லுங்கள். அக்ரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. சண்டை இல்லாமல் கருத்து வேறுபாடு இருந்தால் தான் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் சுவையாக இருக்கும். இந்த சேனல் எங்கே போகும் எனக்கு தெரியாது. 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வருமா தெரியாது, 1000 வருமா தெரியாது, ஒரு வீடியோ போட்டுட்டு நானே மறந்துடுவேனா அதுவும் தெரியாது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், ஸ்டார்ட் பண்ணாமல் ரிசல்ட்ஸ் தெரியாது. அதனால் இதோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ஒரு பெரிய மோட்டிவேஷன் சேனல் இல்லை, பெரிய எஜுகேஷன் சேனலும் இல்லை. இது ஒரு சாதாரண பையனோட சாதாரணம் இல்லாத ரேண்டம் தாட்ஸ். லைஃபும் பேசுவோம், வேர்ல்டும் பேசுவோம், சயின்ஸும் பேசுவோம், சிரிப்பும் இருக்கும், சிந்திப்பும் இருக்கும், சில நேரம் சம்பந்தமே இல்லாமலும் இருக்கும். அதுதான் நம்மளோட சேனல். நான் கபிலையன், இது ரேண்டம் டாக்ஸ். அடுத்த வீடியோவில் ஒரு ரேண்டம் டாபிக்கோட சந்திப்போம். அது வரைக்கும் லைஃப் ஷார்ட்டு, மைண்ட்ஃபுல்லு, டாக் ரேண்டமு, நாங்கள் சந்தோஷமாக இருப்போம். பாய் மக்களே.